வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். பிலிப்பைன்ஸ் அந்த நாட்டு வீட்டு வேலைக்கார பெண்ணு அவங்க சமைச்சு கொடுத்துருக்குறாங்க. எப்படி சமைச்சிருக்காங்கண்ணா பார்த்துடலாமா? இன்றைக்கி இங்கே பார்த்தீங்களா, இதான் சாம்பார். என்ன காய் இது? பூசணிக்காய், அதாவது பூசணிக்காயை சொல்லுவாங்க, பரங்கிக்காய் சொல்லுவாங்க. அப்புறம் இதை பார்த்திங்களா கோசாக்காய். அப்புறம் இதை பார்த்திங்களா கத்திரிக்காய். அப்புறம் இங்கே பார்த்திங்களா இதான் சிக்கன், கோழி. அப்புறம் இங்கே வருங்க உருளைக்கிழங்கு. அவ்வளோதான். இதை போட்டு அப்படியே குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. தண்ணியாட்ட அப்படியே தண்ணியை ஊற்றி விட்டு எண்ணெயை ஊற்றி விட்டு மஞ்சள் பொடியை போட்டு உப்பை போட்டு கொடுத்துருவாங்க. இதான் குழம்பு பிலிப்பினி சமையல். அடுத்து பாருங்க ஒயிட் ரைஸ். சாப்பாடு வந்து நம்ம ஊர் மாதிரி தான். இங்கே வந்து சாப்பாடு அரிசி இதெல்லாம் அரிசி இதில் போட்டு அப்படியே சூடு பண்ணி, அது என்ன சாப்பாடு வடிக்கிறதுலாம் இல்லை, இங்கே அப்படியே இதில் கரண்ட் அடுப்பில் தள்ளி விட்டு வச்சு கொடுத்துருவாங்க இல்லாட்டுக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது சாப்பாடு. என்ன பண்ண, இதான் நம்ம வீட்டு சாப்பாடு. இன்றைக்கி ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை. இது அவ்வளோதான். இங்கே வருங்க போட்டாச்சு. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இது ஊறுகாய். அம்பூர் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் இருக்குது. இது நம்ம சாப்பிட்றதுக்கு கடையில் வாங்கிட்டு வந்தோம். அடுத்து பாருங்கள் லெமன் ஊறுகாய். ஏன்னா ஒரு தடவை குழம்பு நல்லா இருக்காது, அதனால் நம்ம ஊறுகாய் கடையில் வாங்க. வருங்க நம்மால் ஒரு ரூம் ஆள் சாப்பாடு எது வந்தாலும் சாப்பிடுவார், யோசிக்காமல் சாப்பிட்ருவார். என்னத்தை ஒத்த இங்கே பேர் குழம்பு வைக்க சொன்னால் ரசத்தை வச்சு கொடுக்குறாங்க. வர மாட்டேங்குது. ஒரு கோழி, ஒரு பரங்கிக்காய், 2 பரங்கிக்காய் போதும். 3 பரங்கிக்காய் போட்டாச்சு, மூடியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போட்டுடலாமா? ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்ருவோம் இன்றைக்கி. ஏறுங்க பச்சை மிளகாலாம் இப்படி ஓரமாக தூக்கி வச்சுருக்கோம். அப்படியே பேல செஞ்சு மிஸ் பண்ணி அப்பா சூடாக இருக்கு. எப்படி இருக்குது பார்த்துருமா? நம்ம ஊரில் சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சி போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. சாப்பாடு வச்ச உடனே வயலுக்கு போயிடும். பாருங்க இப்படி தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு கஞ்சி சோறு வச்சு கொடுப்பாங்களே, அந்த மாரி இன்றைக்கி இருக்குது சாப்பாடு. வாயில் வச்சோடனே சர்க்குன்னு போகுது. ஒன்றுமே டேஸ்ட் இல்லை. கொஞ்சம் இன்றைக்கி டம்மி தான் சாப்பாடு. என்ன பண்ண, சாப்பாடு கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே வெளிநாட்டில். கோழி ஆனால் டெய்லியும் கொடுத்துறாங்க. அப்படியே கொஞ்சம் ஊறுகாய், புளிப்பு தான். அப்பா நிறைய புளிப்பு இருக்குது ஊறுகாயில். ఊర్లో என்ன சமையல்? అది నాకంటే సెక్సీగా ఉంటుంది. దాన్నే కాదన్నాడు. నన్ను అసలు కన్సిడర్ చేస్తాడా?
చూడాల్సింది. ఈజ్ మైనర్. ఎప్పుడు 10 seconds లేదు. ఈజ్ మైన్. లేదు. 10 seconds. పరింక లాస్ట్ ఇయర్ మా బంక్ నుంచి బయటకు వెళ్తూ దాటేసాను అనుకుని ఓ 10 seconds ముందే సిగరెట్ అలకేసేసాను. ఏమైంది? బంక్ పై సినిమాలో అంటే మన ఏడలో 10 seconds లేట్, మనం టెలిగ్రామ్ లో 10 seconds ఫాస్ట్. కలిసామనుకో நல்லா வந்துருக்குது பறிக்க. బేసిక్ నాకు కొంచెం తొందర, అన్నిటికీ 10 seconds తొందర. దాంట్లో నా బతుకంతా చిందర వందర. ஊரில் பறைங்கெல்லாம் எங்கள் அம்மா கூட்டு தான் செஞ்சு தரும். இங்கே வந்து பார்த்தா குழம்புலாம் போட்டு தராங்க, என்னத்தையும் போட்டு தராங்க, சாப்பிட வேண்டியதான் இல்லையா? డాక్టర్ మలేరియా టైఫాయిడ్ వచ్చిందా, బీపీ షుగర్ పెరిగి హార్ట్ అటాక్ ఏమైనా వస్తుందా, కర్మగాలు కండుము కన్నపడి ఏరికని వచ్చిందా, కలిపి నన్ను పంద గాచెక్కలు. கோழியில் ஒரு ஒரு உப்பு காரம் எதுவுமே தெரியாதுங்க. இவருங்க இப்படியே அப்படியே வெள்ளையாக இருக்குது கறி. ஏதாவது தெரியுதா? ஓகே, சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஒரு வேலைக்கு போயிட வேண்டியதான். அப்புறம் மாடு மாரி வேலை வாங்கணும் நைட்டு வரைக்கும். நைட்டு 2 மணி 3 மணி அவங்க வேலை முடியும். என்ன பண்ணுறது?